ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நாட்டுக்கோழி உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அவர் சேனல். இது ரொம்ப டேஸ்டானது, மசாலா சேர்க்கக்கூடியது கிடையாது. இதில் வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செய்யக்கூடியது. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி கறியை உப்பு, கல்லுப்பு இது ரெண்டுத்தையும் கலந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதில் இருக்கிற ரத்த வடைலாம் போகும். தேவையானது பூண்டு பல் ஒரு 25-30 ஆட்டம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இஞ்சி துண்டாக ஒரு 20 ஆட்டம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போடணும். இதுக்கு ஒரு 20-25 ஆட்டம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது தாளிக்கிறதுக்கு சோம்பு ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டை தரும். அப்புறமேலுக்கு எடுத்து வச்சதை எல்லாத்தையும் தட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் தட்டிக்கணும். இதை அரைக்கக்கூடாது, இது தட்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சது எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்புறமேலுக்கு தெக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் தான் டேஸ்ட் நல்லா தரும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்ததும் வரமிளகா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம், தட்டி வச்ச வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதில் உப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்ட பிறகு இஞ்சி போட்டுக்கோங்க. தட்டி வச்ச இஞ்சியும் போட்டு உப்பு போட்டு நல்லா இதை வணக்கிட்டு, இது வணக்கின பிறகு கறியை இதில் போட்டுருங்க. கறியும் நல்லா கழுவின கறியை இதில் நல்லா போடுங்க. நல்லா போட்டு வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இதுவும் அந்த வெங்காயம் எல்லாம் இதில் கலக்கணும். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு அளவை பார்த்து இன்னும் கூட வேணால் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டணும். தண்ணி சுண்ட பிறகு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ சர்வ் பண்ண போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நெஞ்சில் இருக்க இதெல்லாம் வராது, நல்லா சாப்பிட்ற ஃபுல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.